அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம வீடியோல பார்க்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக ரேஷன் கார்டில் KYC அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் விவரங்களை ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் அப்டேட் செய்து கொள்ளலாம். மேலும் ஏப்ரல் மாதம் முழுவதும் வழக்கம் போல ரேஷன் பொருட்களை மானிய விலையிலும் சில பொருட்களை இலவசமாகவும் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக கோடை வெயில் தாக்கம் தமிழகம் முழுவதும் கடுமையாக அதிகரித்து வருகிறது. இதனால் தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு மட்டும் இறுதி பருவ தேர்வை முன்கூட்டியே நடத்தி முடிக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கைகள் எழுந்தன. இதையடுத்து தொடக்க பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு தேதிகளை மாற்றி திருத்தப்பட்ட கால அட்டவணையை தொடக்க கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி முன்கூட்டியே தேர்வுகள் நடத்தப்பட்டு 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி முதலும் 4 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி முதலும் கோடை விடுமுறை தொடங்கும் என தொடக்க கல்வித்துறை அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை இம்மாதம் ₹43.50 குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த மாதம் ₹1965 இருந்த விலை தற்போது ₹1921.50 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக 100 நாள் வேலை திட்ட ஊதிய உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை ₹17 உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் ₹319 இருந்த ஊதியம் இன்று முதல் ₹336 உயர்த்தி வழங்கப்படும். அதிகபட்சமாக ஹரியானாவில் ₹26 உயர்த்தப்பட்டு ₹400 100 நாள் திட்ட ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் ₹7 உயர்த்தப்பட்டு 100 நாள் திட்ட ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கும் விதமாக கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இன்று முதல் இ-பாஸ் பெற்ற வாகனங்களை மட்டுமே கொடைக்கானல் பகுதிகளுக்கு அனுமதிக்கப்படும் என்றும், மேலும் வேலை நாட்களில் 4000 வாகனங்களும் விடுமுறை நாட்களில் 6000 வாகனங்களும் அனுமதிக்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் 10 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் வீட்டுமனை போன்றவற்றைகளுக்கு 1% பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்று சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு, மனை, விளைநிலம் போன்ற அசையா சொத்துக்கள் பெண்கள் வாங்கினால் அவர்களுக்கு 1% வரை பதிவு கட்டணம் குறைக்கப்படும். இந்த புதிய கட்டண குறைப்பு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. நன்றி, வணக்கம்.